ஹலோ நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தைப்பொங்கல் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருஷம் பல பண்டிகைகள் வருது போகுது. இது எதுக்கு வருது, ஏன் வருது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே தெரியாமல் மக்காவே போயிட்டு இருக்குமே. அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்சதை நமக்கு தெரியாதவங்ககிட்ட தெரிஞ்ச மாதிரி சொல்லாமே அப்படின்ட்டு பல வருஷமாக யோசிச்சுட்டு இருக்கேன். இது என்னோடய 10வது சேனல். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இதுலேயாவது கண்டினியூவாக வீடியோ போடுறேன்னு நம்புகிறேன். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும். எப்பயுமே தண்ணி இல்லாத இடத்துலலாம் ஒரு போகம் தான் விளைய வைப்பாங்க. தண்ணி இருக்கிற இடத்துல முப்போகம் விளையும். தண்ணி இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா விளைய வைக்கிற அந்த ஒரு போகம் வந்து அறுவடை பண்ணுற காலகட்டம் தான் இந்த தை மாதம். அதனால தான் இந்த தைப்பொங்கல் வந்து உழவர் திருநாளாக கொண்டாடுறோம். சூரியனுக்கு படைச்சி மாட்டுப்பொங்கல் இதெல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் கொண்டாடுறோம். 3வது நாள் பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல், முதல் நாள் போகி, 2வது நாள் வந்து தை, 3வது நாள் மாட்டு பொங்கல், 4வது நாள் வந்து காணும் பொங்கல். ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த பண்டிகை ஏன் கொண்டாடுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடுவோம். ஓகே, ஹாப்பி பொங்கல் டு ஆல்.